நான் மரம் பேசுகிறேன் நூலை எழுதிய கவி பாஸ்கர் அவர்கள் இப்பொழுது பேசுவார். வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடற்காவிரி புனல் கறந்து பொன் கொடிக்கும். வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடற்காவிரி புனல் பறந்து பொன் கொழிக்கும். உற்பத்தி ஆகின்ற குடகுமலையிலே இருந்து கடலில் கலக்கக்கூடிய பூம்புகார் வரை நீர் நிறைந்திருக்கும். வான்மழை பொய்த்த காலங்களிலும் எப்படி கிடைக்கும்? அதுக்கு ஊற்று நீர் தான் காரணம். ஊற்று நீருக்கு என்ன காரணம்? வாய்ந்த மழை, வானளாவிய மரங்களும் செடிகளும் கொடிகளும் தாவரங்களும் நிறைந்திருக்கக்கூடிய மலைதான் காரணம். இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள்லாம் இயற்கையை வழிபட்டவர்கள், மரங்களை வணங்கியவர்கள். நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திருக்கோயிலுக்கு போய் பாருங்க, ஸ்தலவரிச்சம் இல்லாத திருக்கோயில் உண்டா? இல்லை. ஆக இந்த மனிதர்கள் இந்த ஆறறிவு படைத்தவர்கள், அதே நேரத்தில் பேராசை கொண்டவர்கள். ஆகவே நாம் என்ன பண்றோம்? உலகம் பிறந்ததும் எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, இதர உயிரினங்களை கண்மூடித்தனமாக வேட்டையாடுகின்றோம். இந்த உலகம் என்பது மனிதர்களுக்கு மட்டும் சொந்தமல்ல, 22 லட்சம் உயிரினங்களுக்கும் பொதுவானது. அதான் பதிவு பண்றாங்க. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமின்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூமி பந்து சூடாயிட்டுது. துருவ பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பனிமலைகள்லாம் உருகுது. சென்னை போன்ற பெருநகரங்கள் 50 ஆண்டுகளில் கடலில் மூழ்குமென ஆராய்ச்சி மணியை வேற ஆய்வாளர்கள் அடிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இயற்கையை காக்க வேண்டிய கடமை பொறுப்பு எல்லோருக்கும் உண்டு. இப்போ ஆடு மாடுகள் மாநாடு நடத்தணும், அதை ஒரு சிலர் விமர்சனம் பண்றாங்க. இது கண்ணோட்டத்தின் அடிப்படையிலான மாநாடு. பேகனை பத்தி தெரியும். கடையேழு வள்ளல்களில் ஒருவன் பேகன். ஒரு மயில் குளிர்ல நடுங்கிட்டு இருந்தது. அந்த மயிலுக்கு போர்வையை போர்த்தி விட்டார் பேகன். அது தவறா? அது தவறு என்றால் ஆடு மாடுகளுக்கும் நடத்தப்பட்ட மாநாடும் தவறுதான். ஈவு இரக்கம் கண்ணோட்டத்தை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த மாநாடுகள் எல்லாம். கண்ணீர் கனிகளன் கண்ணோட்டம் அகுதென்றேல் புண்ணென்று உணரப்படும். கண்ணோட்டம் என்னும் கழிபெறும் காரிகை உண்மையான் உண்டு இவ்வுலகு. அதே மாதிரி இன்னைக்கு மரங்கள் மாநாடு. பாரி வள்ளல் ஒரு முல்லை கொடி பற்றி படர்வதற்கு இடம் இல்லாம காத்துல ஆடிக்கிட்டு இருந்தது. உடனே தேரை படர்வதற்கு ஏதுவாக நிறுத்திவிட்டு சென்றார். அது குற்றமா? அது குற்றம் என்றால் இந்த மாநாடும் குற்றம்தான். ஆக இவைகளை எல்லாம் கொச்சைப்படுத்துவது என்பது இயற்கையை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு செயல். இயற்கையை கேவலப்படுத்தினா, இழிவுபடுத்தினா, இயற்கையை பகைச்சுக்கிட்டா என்ன நடக்கும்? அதே நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல். செயற்கையில் என்னதான் புதுமைகள், புரட்சிகள், புது கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் உலகத்தினுடைய இயற்கைக்கு மாறுபட்டு வேறுபட்டு திரிவுபட்டு நின்றால் முடிவு அழிவு. மரங்கள் நடுவதோடு மட்டுமல்லாமல் மரங்களை பராமரிப்பது, சிறிய நீர்த்தேக்கங்களை உருவாக்குவது என இயற்கைக்கு தன்னால் இயன்ற பங்களிப்பையும் முனுசாமி மேற்கொண்டுள்ளார். 25 வகையான நாட்டு மரங்கள் தான் நான் வைக்கிறேன். ஆலமரம், அரசன், அத்தி, இலுப்பை, புங்கன், வேம்பு, நெல்லி, நாவல், இந்த மாதிரி வகையான நாட்டு மரங்களை நான் அதை வளர்த்து வரேன். மர குழந்தைங்க அரசாங்கம் மட்டுமே கொடுக்கல, நாங்களும் சொந்த பணத்திலையும் வச்சு பண்ணுறோம். எங்களுக்கு நான் இது வரைக்கும் ஒரு 4 லட்சம் ரூபா செலவு பண்ணியிருக்கேன். நான் தனியொரு ஆளாக ஆயிரக்கணக்கான மரங்களை பராமரித்து வரும் முனுசாமியுடன் தற்போது தன்னார்வலர்களும் இணைந்துள்ளனர். மரங்களால் ஏற்பட்ட இந்த நட்பு முனுசாமிக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்துள்ளது. தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கும் ராணிப்பேட்டை மாவட்டம் காலநிலை மாற்றத்தின் அச்சுறுத்தலை எதிர்கொள்வதால் இப்பகுதியின் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் இந்த மரங்கள் உதவும் என்று இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். வெப்பம் ஜாஸ்தியாகிறதுனால மரம் செடி கொடி எங்குமே இல்லை. அதனால் வெயில் மலையில் கூட அந்த அளவுக்கு மரம் இல்லை. இங்கே லெதர் கம்பெனி நிறைய இருக்குது.
அதனால் இந்த லெதரில் அவங்க கெமிக்கலில் வர தண்ணியெல்லாம் வந்து லேண்டில் ஃபுல்லாக ட்ராப் ஆகிட்டு அந்த தண்ணியோடைய தன்மையே கெட்டு போச்சு. இப்போ இது மாதிரி மரம் வைக்கிறதுனால மரம் வச்சு மழை பெஞ்சு தண்ணி வந்து பூமியில் நல்லா தேங்கி நல்லா ஆற்றுல நல்லா தண்ணி போச்சுன்னா நல்லா தண்ணி வந்து நல்ல தண்ணி கிடைக்கும். முனுசாமியின் தன்னலமற்ற சேவையை பாராட்டி ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகம் பசுமை விருது வழங்கி கௌரவித்துள்ளது. தற்போது மகன் இசையமுதுவின் பெயரில் மர வங்கியை உருவாக்கியுள்ள முனுசாமி கோடிக்கணக்கான மரங்களை அனைவருக்கும் இலவசமாக கொடுக்க வேண்டும் என்ற முனைப்பில் செயல்பட்டு வருகிறார். ஒரு மகனின் இழப்பு 5 லட்சம் மரங்களை பெற்றெடுக்கும் தந்தையாக முனுசாமியை மாற்றியுள்ளது. நம்ம ஒரு குழந்தை தான் போச்சு, 5 லட்சம் குழந்தைங்களா வளர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் நான் இது பண்ணிட்டு வரேன். அதை விட ஆனந்தம் வேற எதுவுமே இல்லை. இந்த 5 லட்சம் மர குழந்தைங்களும் வச்சு ஆளாக்கி நான் பார்க்கும்போது அதை விட இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லை. இப்போ இவ்வளோ பெரிய ஆனந்தம் வேற எதுவுமே இருக்காது. அவ்வளோதான் வாழ்க்கை. மண்ணை நேசித்து இந்த மாநாட்டை நடத்துவதற்கு காடுகள் தேடி அலைந்த போது எல்லோரும் பயந்து தர மறுத்த போது இது என் காடு அல்ல, உன் தம்பியின் காடு, உன் காடு, அங்கே போய் நீ நடத்து என்று உரிமையோடு அனுமதி தந்த எங்கள் ஐயா சைதை துரைசாமி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காடை பார்க்கிற போது மனிதநேய அறக்கட்டளை வைத்து பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகளை படிக்க வைத்து இந்திய குடிமைப் பணிக்கு அனுப்பிய பெருமகன் நம்முடைய ஐயா சைதை துரைசாமி அவர்கள். இந்த காடுகளை பார்க்கிற போது அவர் மனிதநேயவாதி மட்டுமல்ல, ஒரு உயிர்மை நேயர் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். இங்கே நிற்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு நெகிழ்வும் நினைவு பகிர்வும் வரும். அதுவே என்னுடைய ஆறுயிர் இளவல் வெற்றி துரைசாமி அவர்களுடைய நினைவு. அசைகிற இலைகளெல்லாம் அவன் சிரிப்பாக நான் பார்க்கிறேன், உணர்கிறேன். இங்கு வீசுகிற காற்றை அவனுடைய மூச்சு காற்றாகவே நான் உணர்ந்து சுவாசிக்கிறேன். என்னுடைய தம்பிக்கு இந்நேரத்தில் நன்றி செலுத்தி அவன் நினைவை போற்றுகிறேன். இந்த பூமியை சமநிலைப்படுத்துவதில் மரத்தின் பங்கு மகத்தானது என்பதுதான் அறிஞர்கள் எல்லோருடைய கருத்து. இந்த இயற்கையின் படைப்பில் பெரிய வியப்பு எல்லா உயிர்களும் மூச்சுக்காற்றை, உயிர்காற்றை, ஆக்சிஜனை சுவாசித்துவிட்டு நச்சுக்காற்றை வெளியிடும். மனிதர்கள் உட்பட எல்லோரும், மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் எல்லாம். ஆனால் மரங்கள், தாவரங்கள் மட்டும்தான் நச்சுக்காற்றை சுவாசித்துவிட்டு உயிர்காற்றை, ஆக்சிஜனை வெளியிடும். நம் முன்னால் அடர்ந்து இருக்கிற இந்த மரம் கார்பன் டை ஆக்சைடை, கரிய அமில வாயுவை சுவாசித்துவிட்டு உயிர்காற்றான ஆக்சிஜனை வெளியிடுகிறது. அதனால் நாம் உயிர் வாழ்கிறோம். நாம் உயிர்காற்றை சுவாசித்துவிட்டு நச்சுக்காற்றை வெளியிடுகிறோம். இந்த இயற்கையின் இந்த முரண் விதி இல்லை என்றால் உலகில் எவ்வுயிரும் வாழ முடியாது.
அதை நினைவில் வைத்துக் கொள்ளணும். அதனால் மரம் மரமல்ல நம் உயிர் என்பதை நாம் உணர வேண்டும். புரிஞ்சுக்கணும். புவி வெப்பமாகுது, புவி வெப்பமாகுது, பெரிய கண்டுபிடிப்பு சயின்டிஸ்ட். ஏன் வெப்பமாகுது சொல்ற? ஏன் வெப்பமாகுது சொல்லு. இந்த பசுங்கூட விளைவுன்னு சொன்னாங்க, அது கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட். அது என்னென்னா, இந்த குளிர் நாடுகளில் இந்த நர்சரி, இந்த செடி கொடிகள்லாம், செடி பூச்செடி கன்று இதெல்லாம் மரக்கன்றுகள்லாம் வளர்க்குறதுக்கு ஒரு கூடாரம் போட்டிருப்பான். இப்போ கூட நம்ம உள்ள நர்சரின்னு வச்சு வளர்ப்பான், நீ பார்த்துருப்பேன். இப்படி அதை சுற்றி மூடி விட்டுருப்பான், சின்னதாக உள்ள ஒரு இது மட்டும் இருக்கும். அந்த கூடம் அதான் பசுங்கூடங்கிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் இருக்கிற வெப்பத்தை உள்ளே இறக்காது, உள்ளே இருக்கிற வெப்பத்தை வெளியில் விடாது. இந்த உள்ளே இருக்கிற அந்த வெப்பம் போதுமான அளவுக்கு அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கு. அதனால தான் அந்த உயிரினங்கள் வளர முடியுது. அப்போ வெளியில் இருக்கிறத உள்ளே விடாது, உள்ளே இருக்கிறத வெளியில் விடாது, அப்படி தடுத்து நிறுத்தும் பசுங்கூடம். எப்படி அந்த கூடம் போல இந்த பூமி பசுங்கூடமாக மாறிடுச்சு. எப்படி பசுங்கூடமாக மாறுது பாரு. தினம் சூரியன்லேருந்து வெயில் பூமிக்கு வருது. இது என்ன செய்யுது? பகல் பூரா நமக்கு வெப்பமாக இருக்கு, இரவில் வெப்பம் இருக்க மாட்டேங்குது, குளிராக இருக்கு. அதற்கு காரணம், இந்த பகலில் இருக்கிற இந்த வெப்பம் இரவிலே நீல அலை கதிர்களாக அப்படியே நீரா மேலே எழுந்து விண்ணை நோக்கி போகுது. அங்கே போய் அது குளிர்ந்துருது. அதனால் நமக்கு குளிராக இருக்குது, வெப்பம் தணிந்து குளிராக இருக்குது. இப்போ இந்த நீல அலை கதிர்களாக மேலே போகுதுல வெப்பம் இரவில், அதை போக விடாமல் ஒருத்தன் தடுக்கிறான். அந்த அயோக்கியப்பை யார் செய்கிறா? அதுதான் இங்கு தொழில் புரட்சி என்று கொண்டு வந்தப்பட்ட ஒன்று. எப்படின்னா, அவன் என்ன சொன்னா, இங்கே பாரு, இந்த பூமிக்கு அடியில் இருக்கிற மீத்தேன் எடுக்கிறது, நிலக்கரியை எடுத்து அந்த மின்சாரம் தயாரிக்கிறது, இந்த மீத்தேன் ஈத்தேன் எடுக்கிறது, ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது, இந்த மாதிரி இதுகளில் தான் புவி அதிகமாக வெப்பமாகுதுங்கிற. அதில் மீத்தேன் அளவு கம்மி, அதனுடைய வாழ்நாளும் கம்மி. ஆனால் மீத்தேனால தான் 60 விழுக்காடு பூமி வெப்பமாகுதுங்கிறான். எல்லாம் கொஞ்சம் அதனுடைய அளவு கம்மி, அதை கொஞ்சம் தானே எடுக்கிறான் மீத்தேன், அப்படி நினைக்கூடாது நீ. அது கொஞ்ச நாள் தான் அதனுடைய வாழ்நாள் இருக்கு. ஆனால் அது பூமியை 60 விழுக்காடு வெப்பத்தை தந்துருதுங்கிறான். அப்போ இது என்ன செய்யுது? இந்த காற்றுகள் எல்லாம், இந்த புகையெல்லாம் அப்படியே மேலே போய், இந்த கார் வெளியிடுகிற நச்சு புகையெல்லாம் மேலே போய், இந்த சரியாக இந்த பூமியிலிருந்து, இந்த தரை பகுதியிலிருந்து 15-20 கிலோமீட்டருக்கு மேலே அந்த விண்வெளியில் ஒரு கருப்பு படலம் போல படர்ந்து நின்றுகிறதுன்றான். நின்றுக்கிட்டு இந்த இரவில் இந்த வெப்பம் அப்படியே மேலே நீல அலை கதிர்களாக போய் மேலே குளிர போகுது பாரு. அது அங்கே மேலே போக விடாமல் இந்த கருப்பு படலம், இந்த புகை படலம் அப்படியே தடுத்து ஒரு போர்வையை போட்டு போத்துன மாதிரி பூமிக்குள்ளேயே நிறுத்திடுதுங்கிற. அதனால என்ன ஆயிடுது? புவி வெப்பம் குறைய மாட்டேங்குது, அப்படியே இருக்கு. இந்த புவி வெப்பமானா என்ன பிரச்சனைனா, இப்போ பருவநிலை மாறு. கொஞ்சம் யோசிக்கணும், மாற்றி யோசிக்கணும். ஏன் இந்த மகன் யோசிக்கிறேன்? அவனை பெத்த தலைவன் எப்படி தலைவன்? ஒருத்தன் ஒரு போராளி மகன் ஒரே ஒரு தேக்கு மரத்தை வெட்டிட்டான்டா. எங்க வெட்டினான்? நாட்டில் இல்லை, அவன் வீட்டு வாசல்ல வெட்டிட்டான். இது சத்தியமா உண்மை, எங்க அண்ணன் மேலானே உண்மை, நீ நம்பு. வெட்டிவிட்டான். எனக்கு எப்படி தெரியும்னு கேளு. நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும்போது கூட்டிட்டு இருக்கும்போது அவன் ஒருத்தன் குடத்தை வச்சா, அண்ணா வணக்கம்னு ஒரு கண்டுகளை வச்சுக்கிட்டே வணக்கம் போட்டே இருப்பான். ஒரு வாரம் கழித்து என் தம்பி சேரா கேட்குறேன், இவன் யாருன்னு கேளு. அண்ணா என்னன்னு கேளுங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேளுங்கன்னொன்னே, என்னப்பா அப்படின்னோடனே அப்படியே தலை, ஒன்றும் இல்லைண்ணா, அதை ஒரு மரத்தை வெட்டிட்டேண்ணா. மரத்தை வெட்டிட்டியா? என்ன பண்ண? வீட்டு வாசலில் ஒரு தேக்கு நினச்சேன்னா வெட்டிட்டேன்னா, அது தலைவர்கிட்ட போகிற யாரோ சொல்லிட்டாங்கண்ணா. அதுக்கு கூப்பிட்டு தண்டனை கொடுத்துட்டேன். என்ன தண்டனை? இந்த தேக்கு ஒரு மரம் வெட்டிட்டியா? ஆமாங்க, 1 லட்சம் மரக்கன்று நட்டுட்டு வான்ட்டு. அப்போ அப்பா இப்போ எவ்வளோ பண்ணியிருக்காங்க? 30-35 லட்சத்துக்கிட்ட நட்டுருப்பண்ணா. இன்னும் கொஞ்சம் இருக்கு, இன்னும் 30,000 நட்டுருப்பண்ணா, இன்னும் 1 லட்சத்துக்கிட்ட கொண்டு போகணும்னா அப்படின்னு. ஒரு குடத்தை வச்சுக்கிட்டு கண்ணை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்காப்புல, நட்டுக்கிட்டே இருக்காப்புல காடு காடா.
அங்கே தூரத்தில் நிற்கும்போது அண்ணே நம்ம ஆள் பாருங்க அங்கே நட்டுக்கிட்டு இருக்காப்புல பாருங்க அப்படின்னு அவன் காட்டினான். அண்ணா இதெல்லாம் நான் நட்டது நான் வந்து அவனும் இதே மாதிரி 30,000-40,000 கண்டுகளை நட்டுட்டான். அப்படி இன்னைக்கு படங்கள் காணொளிகள் வருது எங்களுக்கு. என் தலைவன் நேசித்து நேசித்து நட்ட தேக்கு சவுக்கு இந்த காடுகள் இருக்குல்ல, அந்த காடு அப்படியே இருக்கு. அவன் பேரை சொல்லிட்டு இதே மாதிரி இப்போ நாடு எங்ககிட்ட இல்லை, ஆனால் என் தலைவனின் காடு அப்படியே இருக்கு. அந்த காட்டை நேசித்தவன், இயற்கையை நேசித்தவன், இயற்கையின் மகன் என்பதை உணர்ந்ததால் தான் இயற்கை எனது நண்பன் என்று முதல்ல வச்சார். வாழ்க்கையின் தத்துவ ஆசிரியன், வரலாறு என் வழிகாட்டினான். அப்ப அவன் மகன் நாங்க மரத்தை நேசிக்காம என் மக்களை நல்லபடியா வாழ வைக்கணும்னு நினைப்பதால் தான் மரத்தை நட்டு வளர்க்கணும்னு நினைக்கிறோம். சிலப்பதிகாரத்தில் நம்முடைய மூதாதை இளங்கோடிகள் மருங்கு வண்டு சிறந்து ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது போர்த்து கருங்கையில் கண் விழித்து ஒழுகி நடந்தாய் வாழி என்று பாட்டு வருது. மருங்கு வண்டு சிறந்து, இரு கரையிலே இருக்க மரங்கள்ல வண்டு பாட்டு இசைத்துக்கிட்டு இருக்கு. ஆர்ப்ப மணிப்பு ஆடை, அந்த பூக்கள் மரங்கள் இருக்க பூக்கள்லாம் அந்த அது தண்ணி மேலே அந்த ஆடை அந்த நீர் மேலே கொட்டுனதுனால அது பூவால் செய்த ஆடையை போர்த்தின மாதிரி இருக்குது. கருங்கையில் கண் விழித்து அந்த கெண்டை மீன்கள் எல்லாம் துள்ளி துள்ளி குதிக்கிறத பார்க்கும்போது அந்த நதி அது நதி வந்து கண் விழிக்கிறது மாதிரி இருக்குது, உன்னுடைய கண் மாதிரி இருக்குது அப்படிங்கிறான். ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது பொறுத்து கருங்கையில் கண் விழித்து ஒல்கி நடந்தாய் வாழி காவேரி என்று பாடுறான். அப்ப ஒரு எளிய உதாரணம், என் உடன் பிறந்தார்களே, என் பெற்றோர்களே, வெயில் அடித்தால் நீங்க என்ன செய்றீங்க? கொடை பிடிக்கிறீங்க. இப்ப பூமி தாய்க்கு வெயில் அடிக்குது, என்ன செய்யணும்? கொடை பிடிக்கணும். என்ன கொடை? பச்சை கொடை, மரக்கொடை. வேற வழியே கிடையாது. அதை வளர்ப்பதை தவிர ஒன்றும் கிடையாது. நீ என்ன செஞ்சிருவா சீமான்? 5 ஆண்டுகால ஆட்சி, 5 ஆண்டுகால ஆட்சி. இதில் போட்டு காட்டினா பார்த்தீங்களா, 2016 நான் கொடுத்த வரைவு 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம், மக்கள் இயக்கம் போல மாற்றி மரம் வளர்க்கிறதை கொண்டு வருவேன். ஒவ்வொரு மகன் பூமியில் பிறந்தால் முதலில் அவனுக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்பு அவனுக்காக பூமியில ஒரு மரம் வைக்கணும். அவனுக்கு என்ன பேரோ அந்த பேரை அந்த மரத்துக்கு வைக்கணும். அப்படிதான் இங்க வச்சோம். யாருக்கு? இது நம்மாழ்வார் மரம், இது அப்துல் கலாம் மரம், இது விவேக் மரம், இது வங்காரி மாத்தாய் மரம் என்று வச்சிருக்கமில்ல, பார்ப்பீங்க. ஏன்னா வளரும் போது இந்த மரத்துக்கு ஒரு பேர் இருக்குன்னா, நாளைக்கு நான் வச்சும் போது வந்தேன்னா இது என் தம்பி வெற்றி துரைச்சாமி. நம்ப முடியல. நீ சிவகங்கை சீமைன்னு ஒரு படம் நம்ம ஐயா கவியரசு கண்ணாசன் எடுத்தது. நீ போய் பாரு, நம்ம பாட்டங்க மருதுவாண்டியரை பற்றிய வரலாறு அது. அதில் மருத மரம் 2 மரத்தை வந்து வெட்ட வருவார்கள் மன்னர்கள், தேர் செய்கிறது. வெட்ட வரும்போது அப்பாவும் மகனும் வயதான ஒரு பெரியவரும் மகளும் வெட்ட விடாமல் அழுவாங்க. இவ்வளவுக்கு மன்னர் மேலே அவர் ரொம்ப பற்று உள்ளவர். மன்னருக்கு அவர் நன்மை தெரியும். உயிரே போனாலும் சரி நாங்கள் வெட்ட விட மாட்டோம், மரத்தோடு சேர்ந்து எங்களையும் வெட்டுங்கன்னு கட்டி பிடிச்சா அழுவாங்க. பெரியவரை இது நல்லா இல்லையே, எதுக்கு இவ்வளோ அடம் பிடிக்கிறீங்க? வெட்ட மாட்டோம், வெட்ட விட மாட்டோம் அப்படின்னு. ஆனால் வந்திருக்கிறவர்கள் மாறு இடத்துல வந்திருக்கிறதுனால மன்னர்கள்னு இவங்க 2 பேருக்கும் தெரியல, அப்பாவுக்கும் மகளுக்கும். ரொம்ப நேரம் தர்க்கம் பண்ண பிறகு ஏன் இவ்வளோ அடம் பிடிக்கிறீங்க அப்படின்னு. இல்லை, இது எங்கள் மன்னர்கள், அது பெரிய மருது, இது சின்ன மருது, அதனால நாங்கள் வெட்ட மாட்டோம்னு 2 பேரும் நிற்கிறாங்க. 2 பேரும் தான் நிற்கிறாங்க. என்னடா நம்ம நாட்டு மக்கள் இவ்வளவு பற்று வச்சிருக்காங்கடா நம்ம மேலே. இந்த மரத்தில் பெரிய விட்டுருங்க, அப்படியே கலட்டி இது பண்ணி நீங்கள் வாங்க, நீங்கள் இங்கே இருக்க வேண்டியதில்லை, எங்களோட அரண்மனைக்கு வாங்கன்னு கூட்டி போகிறது இருக்குது, காட்சியில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அப்போது பேர் வைக்கணும். அவன் ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் ஒரு மரம். எங்கள் அப்பா சொல்கிறாங்க பாருங்க, 7 கோடி பேர் இருக்கான், 6 கோடி பேர்னு வச்சுக்கிறோம். வருஷத்துக்கு ஒரு மரம் நடந்தால் 10 வருஷத்தில் எத்தனை கோடி மரம் நட்டுருக்கலாம்ங்கிறத சொல்கிறாரு பார்த்தீங்களா? அப்படி அப்போ என்ன திட்டம்? 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம். நீ எழுதி வை பிரபாகரன் மகன், நான் சொல்கிறேன். 10 ஆண்டுகளை இந்த பூமி பந்தை, என் தாய் நிலத்தை பச்சை போர்வையால் நான் போத்திடுவேன். சிலப்பதிகாரத்தில்
நம்முடைய மூதாதை இளங்கோடிகள் மருங்கு வண்டு சிறந்து ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது போர்த்து கருங்கையில் கண் விழித்து ஒழுகி நடந்தாய் வாழி என்று பாட்டு வருது. மருங்கு வண்டு சிறந்து, இரு கரையிலே இருக்க மரங்கள்ல வண்டு பாட்டு இசைத்துக்கிட்டு இருக்கு. ஆர்ப்ப மணிப்பு ஆடை, அந்த பூக்கள், மரங்கள் இருக்க பூக்கள்லாம் அந்த அது தண்ணி மேலே அந்த ஆடை அது நீர் மேலே கொட்டுனதுனால அது பூவால் செய்த ஆடையை போர்த்தின மாதிரி இருக்குது. கருங்கையில் கண் விழித்து, அந்த கெண்டை மீன்கள் எல்லாம் துள்ளி துள்ளி குதிக்கிறத பார்க்கும்போது அந்த நதி அது நதி வந்து கண் விழிக்கிற மாதிரி இருக்குது, உன்னுடைய கண் மாதிரி இருக்குது அப்படிங்கிறான். ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது பொறுத்து கருங்கையில் கண் விழித்து ஒல்கி நடந்தாய் வாழி காவேரி என்று பாடுறான். அப்ப அவர் பாடி வரும்போது அந்த கருங்கையில் உன்னுடைய கண்களா, இந்த துள்ளி துள்ளி விளையாடுகிற கெண்டை மீன்கள் உன்னுடைய கண்களான்னு அந்த காவிரியை பார்த்து கேட்கிறாரு இளங்கோடிகள். அப்ப இடுப்பை வளைத்து நெளித்து அப்படியே அசைந்து அப்படி நடைபோட்டு வருகிற காவிரியே வா என்று வரவேற்கிறாப்ல. இதுல எங்க அப்பா போய் சேர்றாப்ல, நம்மாழ்வார் எப்படி சேர்றாரு? எல்லா ஆறுகளும் காவிரி போல இடுப்பை வளைத்து நெளித்து நடைபோட்டு வரும். அதுக்கு நீ ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்? மருங்கு வண்டு சிறந்து, இரு கரையிலும் இருக்கிற மரங்களில் இருக்கிற வண்டுகள் இசைத்தது, ரீங்காரமிட்டது, பாடியதுங்கிறாள். அப்படி வரணும்னா என்ன செய்யணும்? நீ ஒன்று செய்யணும், கரை நெடுக மரம் நடுக. புரியுது நினைக்கிறவங்க. வெறுமனே நீங்க வீடுகள்ல தனிநபர்களாக செய்யக்கூடிய மாற்றங்களை தாண்டி இன்னைக்கு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அரசாங்கம், லோக்கல் பாடி அல்லது உள்ளாட்சி அமைப்புகளுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அப்போ உங்களுடைய பகுதியில் இந்த வேஸ்ட்டை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் லோக்கல் பாடியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அந்த இடத்துல கேள்விகள் கேட்கறது, சரியாக இந்த அரசு நிர்வாகங்களை திறம்பட செய்ய வைக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய முதன்மையான பணியாக நான் பார்க்குறேன். இன்னைக்கு வீடுகள் முன்னாடி நீங்கள் குப்பைகளை எரிக்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அரசாங்கமே குப்பைகளை எரிப்பதற்காக 2100 மெட்ரிக் டன் குப்பை எரிவுலை திட்டத்தை ஒன்று கொண்டு வந்துட்டு இருக்குது. அப்ப இந்த மாதிரியான திட்டங்களை எதிர்ப்பதற்கு நம்ம எந்த அளவுக்கு அரசியல் ரீதியாக களம் காண்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முதன்மையான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். இந்த மரங்களின் மாநாடு நிகழ்வுல மரங்களை கொண்டாடக்கூடிய போற்றக்கூடிய அதே தருணத்துல நாம் நம்மிடமிருந்து நீக்க வேண்டிய ஒரு விஷயத்தை, நெகிழியை ஒழிப்பதற்காக நாம் ஒவ்வொருவரும் வீடுகளிலையும் ஒரு சமூகமாகவும் ஒரு அரசியல் களமாகவும் நீங்க சிந்திக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.